ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த பதிவில் தீராத கடன் பிரச்சனை இருக்குது, கடன் நிவர்த்தி அடைய முருகப்பெருமான எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்றத பற்றி இதில் பார்க்கலாம். கடன் பிரச்சனைக்கான, அதாவது இந்த கடன் தொடர்பான பிரச்சனைக்கு காரணமாக இருக்கக்கூடியவர் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவானுக்கு அதிதேவதையாக இருக்கக்கூடியவர் தான் முருகப்பெருமான். அதனால ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமானை நாம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா செவ்வாய் பகவானால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே நீங்கும். அதுலேயும் குறிப்பா சொந்த வீடு அமைகிறது, கடன் பிரச்சனை தீர்றது, இது போன்றவற்றுக்கு மிகவும் முக்கிய சிறப்பு வாய்ந்ததுன்னே சொல்லலாம் இந்த செவ்வாய்க்கிழமை வழிபாடு. இந்த வழிபாடுகளில் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு வழிபாட்டை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள பதிவாக இருக்கும். யாருக்கெல்லாம் தீராத கடன் பிரச்சனை இருக்குது, கடனால் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே இந்த பதிவு ரொம்பவே கை கொடுக்கும்னு சொல்லலாம். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. கடனால பாதிக்கப்பட்டு அதிலிருந்து வெளியே வர முடியாமல் எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திச்சுட்டு தான் இருக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நபர்களும். சீக்கிரமே நம்முடைய கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு என்னதான் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் அது நடக்காமல் போயிடும். அந்த முயற்சிகள் வெற்றி அடைகிறதுக்கு பலவிதமான வழிபாட்டு முறைகளும் பரிகாரங்களும் செய்யலாம். அந்த வகையில் இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை எந்த முறையில் நம்ம வழிபட்டோம் அப்படின்னா கடன் பிரச்சனை தீரும் அப்படின்றத இதில் பார்க்கலாம். இந்த வழிபாட்டுக்கு செவ்வாய் பகவானுக்கு உகந்த சில பொருட்கள் நமக்கு தேவைப்படும். முதல்ல பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுக்குரிய சிவப்பு நிற துணியை வாங்கிக்கோங்க. அது சில்காக இருக்கலாம், காட்டன் துணியாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். சிவப்பு நிற துணி இருந்தால் போதுமானது. அதில் பச்சரிசியை நீங்கள் அந்த துணியை விரித்து அதில் பச்சரிசியை நிரப்பிக்கோங்க. அதுவுமே உங்களுக்கு எந்த அளவில் வேணுமோ அது நம்மளுடைய விருப்பம் தான். அந்த அளவுக்கு பச்சரிசியை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா சிவப்பு நிற மலர்களை வச்சுக்கோங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிவப்பு ரோஜா, பன்னீர் ரோஜா இது இருக்குது இல்லையா, அதை போட்டுக்கோங்க. அதில் அச்சு வெல்லத்தை வைக்கணும். இதுக்கு எந்தவித அளவுமே கிடையாது. உங்களால் எவ்வளோ அளவு போட முடியுமோ அந்த அளவு போடுங்க. உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றாற் போல் நீங்கள் அதை வச்சுக்கலாம். அப்புறமா அதை ஒரு மூட்டையாக கட்டிக்கோங்க. செவ்வாய்க்கிழமை சூரிய உதயம் ஆகிறதுக்கு முன்னாடி அருகில் இருக்கக்கூடிய அதாவது நம்ம வீட்டுக்கு அருகில் கோயில், முருகர் கோயில் இருக்கும் இல்லையா, அங்கே போய் இந்த மூட்டையை எடுத்துகிட்டு போகணும். சூரிய உதயத்திற்கு முன்னாடி இந்த ஆலயம் திறக்காது அப்படிங்கிறவங்க காலையில் 8 மணிக்குள்ளே இந்த வழிபாடை செஞ்சிடலாம். நேராக முருகப்பெருமான் சன்னதிக்கு போய் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களோட பேரை சொல்லி அர்ச்சனை செஞ்சுக்கோங்க. அப்புறமா முருகப்பெருமானை இந்த மூட்டையை கையில் வச்சுட்டு 6 முறை வலம் வரணும். அந்த கோயிலில் வலம் வந்ததுக்கு அப்புறமா அந்த ஆலயத்திலேயே ஒரு இடத்துல அமர்ந்து அந்த மூட்டையை கையில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்னென்ன கடன் பிரச்சனை இருக்கோ, எந்த மாதிரி நீங்க இந்த பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை எதிர்கொண்டுட்டு வர்றீங்களோ அது எல்லாத்தையுமே முருகப்பெருமான் கிட்ட சொல்லி நீங்கள் ஆத்மார்த்தமாக வேண்டிக்கோங்க. அந்த பிரச்சனை எல்லாமே நிவர்த்தி அடையணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. அப்புறமா அந்த மூட்டையை எடுத்துட்டு வீட்டுக்கு வர்ற வழியில் ஓடும் நீர் இருக்கும் இல்லையா, அதில் நீங்கள் போட்டுருங்க. அந்த மாதிரி ஓடும் நீர் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அதில் போட்டுடலாம். இல்லை நீர்நிலை இல்லை அப்படிங்கிறவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா ஆலயத்திலேயே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மரத்துக்கு அடியில் அந்த மூட்டையை வச்சுட்டு வந்துருங்க. இப்படி தொடர்ச்சியா 4 வாரங்கள் இந்த வழிபாட்டு முறையை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமா கடன் பிரச்சனை தீர்றதுக்கு உண்டான வழி கிடைக்கும். இந்த கடன் பிரச்சனை தீர்வதற்கு எடுக்கக்கூடிய முயற்சியும் நிச்சயமா வெற்றியடையும். எளிமையான செய்யக்கூடிய இந்த வழிபாட்டை முழு மனதோட முருகப்பெருமானை நினைச்சு செய்யறவங்களுக்கு நல்ல முறையில முருகப்பெருமானின் அருளாலையும் செவ்வாய் பகவானால் ஏற்பட்ட கடன் அனைத்தும் நீங்கி சிறப்பான வாழ்க்கை அமையும்.
அதனால நீங்கள் இது ரொம்ப எளிமையான பரிகாரம் தான். கண்டிப்பாக எல்லாருனாலையும் செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான். நமக்கு தேவை அந்த கடன் பிரச்சனை தீரணும், அதுக்கு உண்டான வழியும் தீர்வும் கிடைக்கணும். அதை மட்டுமே மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோட செஞ்சுட்டு வாங்க. நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது நிச்சயமாக உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும். கண்டிப்பாக உங்களை முருகப்பெருமான் அந்த பிரச்சனையிலிருந்து காப்பாற்றுவார். இதை செஞ்சு பலன் பெறுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.